நிறைய அக்ரோனிம் யூஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த கான்செப்ட், இது கான்செப்ட்னா என்னதான் சொல்ல வரா புரியாது. அதான் அப்ப நம்ம எப்படி சார் கத்துக்கிறது? நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். எல்லாம் அடிக்கடி எப்பவுமே புக் படிச்சுட்டு இருப்பேன். அது என்னோட பழக்கம். சார் எனக்கு நிறைய பேர் உண்மையாக நிறைய பேர் எல்லாம் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் சார். நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு புதுசு, சரி, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு புதுசு, சரி, ஷேர் மார்க்கெட் ஒண்ணுமே எனக்கு தெரியாது சார். பயங்கர கன்ஃபியூஷன். அந்த ஏரியா பக்கம் நான் போனது கிடையாது. பயம். என்ன சார் பண்றது? ஏன்னா ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், பணக்காரர் ஆக முடியாதுன்னு தெரியும். ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே சார். என்ன சார் பண்றது? நீங்க ஏதாவது புக்ஸ் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க சார். நான் புக்ஸை படிக்கிறேன். நான் நல்லா படிக்கிறேன். நான் ஒரே விஷயம் ரீடர். நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். எல்லாம் அடிக்கடி எப்பவுமே புக் படிச்சுட்டு இருப்பேன். அது என்னோட பழக்கம். அதனால புக்ஸ் படிக்கிறதுன்றது எனக்கு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயமே கிடையாது. நீங்க ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த புக்கு படிச்சுட்டு கத்துக்கிறேன். என்னென்ன ஏது ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதுல எப்படி நடக்கும், ஏது நடக்காது, எது மேல போகும், எது கீழே போகும், எதெல்லாம் வாங்கலாம், எதெல்லாம் விற்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரிகேஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அது மாதிரி கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா, கிளாரிட்டி வந்துருச்சுன்னா நான் இன்வெஸ்ட் பண்றது எனக்கு சௌகரியமா இருக்கும் சார் அப்படின்னு. அது கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான ஏரியா தான் அந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது. புக்கு படிச்சால் அப்படின்னு என்கிட்ட கேட்டா சார் ரெக்கமெண்ட் பண்ண சார் சில புக்கு. ஒரு விஷயம் சொல்லுவோம் சார், நான் அந்த ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேல இருக்கேன். எந்த புக்கு படிச்சும் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சார் சொல்றீங்க இவ்வளவு புக்கு எழுதி இருக்கிறாங்க, அவரு எழுதியிருக்காரு, இவரு எழுதியிருக்காரு, நிறைய பேர் இந்த புக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, அந்த புக்கை படிச்சு பாருங்க சொல்லி நான் 1000 புக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அவரு சஜஸ்ட் பண்றேன், நானே சஜஸ்ட் பண்றேன், எனக்கே தெரியும். படிங்க, ஒண்ணுமே புரியாது. புரியாத மாதிரியா சார் அவங்க எழுதியிருப்பாங்க? புரியாத மாதிரி எல்லாம் எழுதிருக்காங்க. அவங்க புரியாத மாதிரி தான் எழுதிருப்பாங்க, நமக்கு தான் புரியாது. என்ன சார் அதான் உண்மை. அவங்களோட லாங்குவேஜ் யூஸ் பண்ணது, அவங்களோட மெத்தாலஜி, சில தியரி, சில கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்களா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு தான் புரியுமே தவிர வெளியில இருக்கிறவங்களுக்கு புரியவே புரியாது. ஷேர் மார்க்கெட் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அந்த புக்கையும் படிக்கிறோம், தேவையே அவசியம் இல்லை. ஸோ புக்கை படிச்சுக்கிட்டு நீங்க ஷேர் மார்க்கெட்டை கத்துக்கலாம்னோ மியூச்சுவல் ஃபண்டை கத்துக்கலாம்னு நினைச்சா நடக்க முடியவே முடியாது. யாராவது ஒருத்தவங்க கிட்ட சார் இந்த புக்கு படிங்க உங்களுக்கு எல்லாம் புரியுன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு செய்யாருங்களா. அதனால எந்த 10 பேஜ் படிப்பீங்க, அதே போல என்ன ஒண்ணுமே புரியல சார், எனக்கு இது போர் அடிக்குது சார். அதான் ஒண்ணு வச்சுக்கோங்க, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் படிச்சு கத்துக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது வேண்டாத வினை. நடக்கவே நடக்காது, முடியவும் முடியாது. நான் சொல்ற கருத்து வேறுபாடு இருக்கலாம், உங்களுக்கு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் இது என்னுடைய அனுபவத்தால் நான் கற்றுக்கொண்ட பாடம். ஏன்னா நிறைய அக்ரோனிம் யூஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த கான்செப்ட், இது கான்செப்ட்னா என்னதான் சொல்ல வரா புரியாது. அதான் அப்ப நம்ம எப்படி சார் கத்துக்கிறது? கரெக்ட், அது சரியான கை. ஒரே ஒரு வழிதான் சார், அனுபவம். நாம அடிப்பட்டு மிதிப்பட்டு தப்பெல்லாம் பண்ணி எந்த ஷேர் வாங்குறது, எந்த செய்யணும், என்ன பண்ணுன்னா ஒரு பேசிக்கான ஒரு அட்வைஸ் வச்சுக்கோங்க சார். இதை ஷேர் வாங்கலாமா இல்ல இதை வைக்கலாமா அப்படின்னு வச்சு இந்த ஆரம்பத்துல தப்பு நிறைய நடக்கும், தப்பு நிறைய நீங்க பண்ணுவீங்க. ஆனா அந்த தப்புல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், ஓ இந்த ஷேர் நான் வாங்கினேன், ஆனா இது வாங்க முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணிருக்கணும், இதை நான் பண்ணணும், அதனால எனக்கு நஷ்டமா போச்சு. இந்த ஷேர் இந்த நேரத்தில் நான் வித்திருக்கணும், விற்காததுனால எனக்கு இந்த நஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பல அப்பதான் தெரியும், இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நான் பண்ணணும், இப்படிதான் நடக்கும். இந்த தியரி எல்லாம் வந்துட்டு புக்ல சில நேரத்துல போட்டிருப்பான், ஆனா அந்த தியரியில உங்களால ஃபாலோ பண்ணவே முடியாது. இது அதெல்லாம் பிராக்டிகலா ஒர்க் அவுட். புக் ஒரு பக்கம் இருக்கும், ஷேர் மார்க்கெட் வேற டைரக்ஷன்ல போடுவோம், புக் இந்த பக்கம் போகும், ஷேர் மார்க்கெட் வேற டைரக்ஷன்ல போடுவோம். என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏன் தெரியல அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் என்பது கோடிக்கணக்கான ஆட்கள் வாங்குவதும் விற்பதும் செய்கின்ற அந்த ஒரு செயலால் வர ரிசல்ட் தான் ஷேர் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். அந்த கோடிக்கணக்கான ஆளுங்க என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க அப்படிங்கிறது உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. அதான் உண்மை. அந்த மாதிரி சூழல்ல ஒரு புக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம், எல்லாமே சான்ஸே கிடையாது. பிராக்டிகல். இப்போ ஒன்று ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு சர்ஜரி, ஒரு டாக்டர் ஒரு MBBS படிச்சு வராது, ஒரு சர்ஜரியே வச்சுக்கோங்களேன், MD முடிச்சுட்டு வராரு, வந்த உடனே ஃபர்ஸ்ட் சர்ஜரியை கரெக்டா பண்ணுவார்.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் சார், எல்லாம் தெரியுது பார்க்காம சர்ஜன் பண்ணுவார், கஷ்டப்படுவார். அதே ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க சர்ஜனை கொடுங்க, டக்குன்னு பண்ணார், டக் டக் டக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை, இது பண்ணுங்க, டக்குனா இது பிரச்சனை, இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க, இது பண்ணு, டக்கு டக்குன்னு அழகா பண்ணுவோம். இல்லை அவரே கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை ஒரு நடுவில் இந்த பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு. அதெல்லாம் வந்துட்டு புக்ஸ் படிச்ச வர சர்ஜனுக்கு தெரியும். எப்படிதான் அவர் இன்டெலிஜென்டான பர்சன் தான். இப்போ பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருப்பார், சந்தேகமே கிடையாது. ஆனால் எல்லாம் அவருக்கு தெரியுமா, புக்ஸ்னால வேலைக்கே வரும். ஏன்னா சிலதெல்லாம் டெக்னிக்கலி ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அது மெடிக்கல் ஃபீல்டு, லீகல் ஃபீல்டு, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட். புரியுதுங்களா? ஸோ புக்ஸ் படிச்சு உங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னோ, உங்களுடைய அதாவது அவேர்னஸ் இதை பத்தி நிறைய தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் சார் நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது சார். அது கூட உங்களுக்கு 45 வயசு ஆகிடும் சார். 45 வயசுல நான் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கல சார். நான் வந்து ஷேர் மார்க்கெட் பத்தி இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் சார். கத்துக்கவே கட்சி உள்ள இறங்கி சில தப்பெல்லாம் நடக்கும், பணம் நஷ்டப்படும் சார். கண்டிப்பா ஒண்ணு வச்சுக்கோங்க, எல்லா ட்ரேட்லயும் உங்களால பணம் பண்ணவே முடியாது. எல்லா ஷேரும் மேல போகவும் போகாது. எல்லா ஷேரும் மேல போச்சுன்னா கடவுளே வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல தான் சார் இன்வெஸ்ட் பண்ணுவாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடக்காது. ஏன் ஷேர் மேல போகுது, ஏன் கீழே வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு புதிர். அது வந்து அது பிராக்டிக்கல் நடக்கிற புதிர். அது வந்து ஒரு புக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருமா முடியும். அதனால புக்ஸ் படிச்சுட்டு ஷேர் மார்க்கெட்டை கத்துக்கலான்னு உங்ககிட்ட யாராவது சொன்னார்னா அவரிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்களே தான். அது நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை சார். அப்ப எப்படிதான் சார் ஷேர் மார்க்கெட் கத்துனா அடிப்பட்டு மிதிப்பட்டு ஷேர் மார்க்கெட்டுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தப்பான ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ரைட்டான ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது ஏறும் இது இறங்கும், இல்ல இது இறங்கும் இது ஏறும், இந்த மாதிரி நிறைய அனுபவம் வந்து அதுக்கப்புறம் தெரியும், ஓ இந்தந்த ஷேர்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படி ஒரு மாதிரி பாடத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரைட்டு எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேசிக் கான்செப்ட் எல்லாம் கத்துக்கணும். அதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும். அந்த வருஷத்து வந்து எக்ஸ்பென்ஸா எடுத்துக்காம நீங்க அதை இன்வெஸ்ட்மெண்டான்னு எடுத்துக்கணும். அதுதான் இந்த வருடம் இவ்வளவு வருடம் நான் இருந்தேன் இல்லையா, இது என்னுடைய அனுபவம், அந்த அனுபவம் தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இறங்கணுமே தவிர புக்ஸை படிச்சு நீங்க இறங்கலாம்னு நினைக்காதீங்க. புக்ஸை வச்சு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஷேர் மார்க்கெட்ல இறங்குவேன். பேசிக் கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியணும். ஷேர் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு பேசிக்கா அதாவது இந்த ஒரு ஷேர் ஒரு கம்பெனியோட ஒரு பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் லாஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் தான் உள்ள போனா நல்லது. அதே மாதிரி எந்தெந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், எக்கானமி எடுங்க, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் எப்படி ஓடிட்டு இருக்கு, ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி ஓடிட்டு இருக்கு, கண்ட்ரி டு கண்ட்ரி ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் மேல வரும் கீழே வரும், எதுக்கெல்லாம் டிமாண்ட் ஜாஸ்தி, அந்த மாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட்லாம் ஒன்று. இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன ஆயில் பிரைஸ் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி எல்லாம் வந்துட்டு மேல போகும். ஆனா அந்த ஆயில் கன்சம்ஷன் எடுக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அடி வாங்கும். ஸோ இது அடி வாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரே ஒரு சம்பவம், இது கீழே போகும் அது மேல. அதெல்லாம் வந்து அனுபவத்துல வர்ற பாடங்கள். அதை கத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஷேர் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல் ஆகலாம். ஷேர் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா அனுபவம் மட்டுமே தவிர புக்ஸ்னால் எதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? இதை நீங்க வந்து ஒத்துக்காம இருக்கலாம். பட் உங்களுக்கு இதுல விஷயத்துல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக மெசேஜ்ல போடுங்க. நான் வந்து இதை கிளியர். நன்றி.